1/2/2026க்கான ஒரு கணிதமாக வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7 4 வரும்னு நல்லாவே தெரியும். ஆனால் மெயினாக சி போர்டுக்கு தான் 4 அல்லது 9 இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வரும்னு சொல்லி ஏபிசியில் வந்து கொடுத்துருந்தேன். பட் ஏபி நம்பரை அப்படியே நிறுத்தி கொண்டு வந்துட்டோம். நான் வந்து கெஸ் பண்ணதே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 92க்கு ஃபுல் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்போம். அது வந்தால் ஏபிபிசிஎஸ்சிக்கு 74 29 24 இந்த மாதிரிலாம் வர வேண்டிய நம்பர். பட் அப்படியே ஏபியில் நிறுத்தி கொண்டு வந்துட்டோம். ஆனால் மெயினாக பார்த்திங்கன்னா பிசிலேருந்து ஏபிக்கு வந்து ஃபுல் பவர், பிசி 92க்கு ஃபுல் பவர், ஏபியில் வந்து 47 வைக்கக்குள்ள இந்த 47 மறுபடியும் பிசிக்கு தான் 74 பேஸ் பண்ணி பவர்லேயோ அல்லது ஸ்ட்ரெயிட்டாவோ வரணும்னு சொல்லி நம்ம பிசியில் மெயினாக வரும்னு சொல்லி ஆல் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிக்கு கொடுத்துருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏபிலேயே அந்த 74 ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டான். என்ன போர்டு மாற்றி வச்சதுனால நான் வந்து பிசிலேருந்து 92க்கு ஏபிக்கு 44 வரக்குள்ள மறுபடியும் பிசிக்கு வரும்னு எதிர்பார்த்தேன்னா ஆனால் ஏபிலேயே நிறுத்தி கொண்டு வந்துட்டான். ஸோ ஒரு சில டைம் இப்படி தான் கொண்டு வந்துடான்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து 75, ஏசி 75, அதை வந்து ஏபிபிசி ஒரு நம்பர் பவர் வச்சு திருப்பி கொண்டு வரோன்னா இதே 52 25 தான் பவர் வச்சு மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும். அடுத்த ரிசல்ட்டுக்கு கரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதே மாதிரி தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பிசிலேயே 86 ஒரு நம்பரை திருப்பி பவர் வச்சுருப்பான். அதே 86 வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் 68ன்னு திருப்பி இருப்பான். இந்த ஏசியில் இருக்கிற 68 போர்டை மாற்றி ஏபிக்கு ஃபுல் பவர் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த நம்பரை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரக்குள்ள நம்மளுக்கு இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கான கணிப்பு வீக்லி சார்ட்லேயும் சரி இயர்லி சார்ட்லேயும் சரி நம்மளுக்கு 3 இடத்தையுமே சேம் மெத்தட் தான் வருது. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் மாறுபட்டி காமிச்சோம் பார்த்திங்களா, அதுதான் மெத்தடு. இப்போ வந்து 86க்கு 68ன்னு திருப்பி 63ன்னு பவர் வச்சுருப்போம். 86 திருப்பினா 68 பவர் வச்சா 63. ஸோ இந்த நம்பர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே திருப்பியிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா பிசி 87 இதுக்கு ஃபுல் பவர் ஏபியில் நம்பரை பவர் வச்சு திருப்பக்குள்ள ஸோ இந்த நம்பர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே பிசியில் நிறுத்தி கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த மெத்தடில் தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவே நம்மளுக்கு இந்த இடமும் செட் ஆகுது. ஏசி 52 பிசி வந்து 25ன்னு திருப்பி கொண்டு வரக்குள்ள இதே நம்பரை மறுபடியும் 52 ஆல் போர்டு 25 வரணும். அதை பவர் ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும். இதை வச்சு நம்ம 3 டிஜிட்டில் எந்த மாதிரி எடுக்க போகிறோன்னு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து நம்பர் மாற்றி வச்சுக்கிறோம். 52க்கு 25, இந்த 52 திருப்பி அப்படியே கொண்டு வரணும். இது ஒரு மெத்தடு. இப்போ இயர்லி சார்ட்டில் பாருங்கள். இயர்லி சார்ட்லேயுமே ஏபி 57, ஏசி 25, அடுத்தது பிசி 25 52 வரணும். ஏன்னா வீக்லி சார்ட்லேயுமே 525 தான். ஸோ இன்றைக்கி டெய்லி சார்ட்டில் வந்து ஏபிஎல் நிறுத்தி கொண்டு வந்த மாதிரி நாளைக்கு வந்து வீக்லி சார்ட்டில் அந்த நம்பரை ட்விஸ்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். இது ஒரு மெத்தடு. ஆனால் மெயினாக நம்ம பார்க்க போகிறது இப்போ சி போர்டு பவர் நம்பர் வச்சுருப்போம். 7க்கு பவர் 2, 7க்கு பவர் 2 வைக்கக்குள்ள கணக்கு இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பரும் கணக்கை வந்து பார்த்திங்கன்னா 957 வந்து இங்கே ஃபுல் பவர் வச்சு 402ன்னு கொண்டு வரணும். இதுதான் கணக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் மெத்தடு. ஆனால் அந்த நம்பரை ஒவ்வொரு நம்பரை குழு நம்பரை வச்சு எடுத்துகிட்டு வரோம். 957க்கு 7க்கு பவர் 2ங்குள்ள இந்த 95 இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பரை அடுத்தது ஏபிக்கு வரணும். ஆனால் பிசியில் வச்சுருப்பான். ஸோ பிசியில் வைக்கக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 7க்கு பவர் 2னா மேலே இருக்கிற 95ம் கிராஸில் இருக்கிற 85யும் மிக்ஸ் பண்ணி 895ன்னு எடுத்துகிட்டு வந்திருப்பான். இப்போ இதே மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு வர வேண்டிய நம்பர் சிம்பிளாக ஒரே நம்பர். இப்போ சி போர்டு அதே மாதிரி பவர் வச்சுருப்போம். 5க்கு 0க்கு 5 பவருக்குள்ளே மேலே இருக்கிற 68 ஆல் போர்டுக்கு 68 வரணும். இந்த கிராஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 78. ஸோ 68யும் இந்த 78யும் மிங்கிள் பண்ணி கொண்டு வந்தால் 768 வந்து ஏதோ ஒரு ட்விஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் நம்பராக கொண்டு வந்திருப்பான். 95 85ம் வரணும், 895ன்னு கொண்டு வந்துட்டான்.
இதே சேம் மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா 768ன்னு வரணும். ஸோ இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஏபிக்கும் பிசிக்கும் இன்னொரு நம்பர் போன வாரம் நம்ம வந்து எதை வச்சு நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோன்னா, உதாரணத்துக்கு ஒரு நம்பர் மார்க் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். என்ன ஒன்று, ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு வரோம், ஒரு சில டைம் நம்பர் திருப்பி எடுத்துகிட்டு வந்துடான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 692 6 நிறுத்தி க்ளூ நம்பர் கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போ இந்த 92 ஆல் போர்டுக்கு 92 வரணும். ஆனால் 29ன்னு வச்சுருப்போம். சேம் அதே மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா 239 2க்கு பவர் 7க்குள்ள இந்த 39 ஆல் போர்டு வரணும். 89ன்னு ஒரு நம்பர் பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்பான். சேம் அதே தான் 190 ஏ போர்டு 1 நம்பர் நிறுத்திட்டான். 90 ஆல் போர்டு எடுத்துகிட்டு வரணும். 95ன்னு வச்சுருப்போம். ஸோ இதுவும் பவரில் கொண்டு வந்துட்டான். இப்போ 869 ஏ போர்டு 8 நிப்பாட்டிட்டான். இந்த 69 அடுத்த வாரம் ஆல் போர்டு வந்திருக்கணும், வரல. வராதனால என்ன பண்ணியிருப்பான்னா, ஒரு வாரம் தள்ளி வரதுனால கரெக்டாக பிசிக்கு வர வேண்டிய நம்பரை பிசிலே வச்சுருப்போம். அதாவது 2 இடத்த 69ன்னு வரணும். ஸோ 969ன்னு வந்திருக்கணும், பவரில் 464ன்னு வந்துருச்சு. இப்போ அதே சேம் மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் தள்ளி இந்த 464லேருந்து ஏ போர்டு 4 நிப்பாட்டிட்டான்னா, இந்த 64 பிசி போன வாரம் கொடுத்துருந்தேன், வரல. வராதனால ஒரு வாரம் தள்ளி வந்துச்சுன்னா பிசிலேயே அதை பவர் வச்சு எடுத்துகிட்டு வரணும். அப்போ பிசிக்கு மெயினாக 64, ஏன்னா 2 வாரம் தள்ளி எடுத்துகிட்டு வரான். 69 2 வாரம் தள்ளி 64க்குள்ளே மறுபடியும் 64 ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வரணும். அப்படி 64 எடுத்துகிட்டு வந்தால் ஸோ 464னே எடுத்துகிட்டு வரணும். அதை வேணால் பவர் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கான சான்ஸு அதிகமாகவே இருக்குது. ஸோ 64 ஒரு வேளை பிசிக்கு வரலாம். அப்படி ஏபிக்கு வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும்னு பார்த்துருவோம். இப்போ ஒரு ஸ்டெப்பு கீழே அந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா 9க்கு 4 பவரு, இந்த 2க்கு 7 பவர் சி போர்டு வரணும். இன்றைக்கி ஆல்ரெடி 7ஆம் நம்பர் சி போர்டு 7 இருக்குது. அந்த 7ஆம் நம்பர் நிறுத்தணும் அல்லது பவர் வைக்கணும். ஏன்னா ஏபி நம்பர் நிறுத்தினா சி போர்டு நம்பர் நிறுத்தி டபுள்ஸாக வைக்கணும். ஸோ அப்படி டபுள்ஸாக வந்துச்சுனால் டபுள்ஸாக வரணும் அல்லது சி போர்டு 2ஆம் நம்பர் வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பவர் வச்சுட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். அப்படி 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா இந்த 64 வந்து ஏபியில் வச்சு 642ன்னு எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது. 642 ஏன்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா 6 2மே அடுத்துக்கு வரணும். ஏன்னா பி போர்டு நம்பரில் 2ஆம் நம்பர் நிப்பாட்டியிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்பர் நிப்பாட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா A to Z அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ரிசல்ட்டு, சார்ட்டு, ப்ரிடிக்ஷன், ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும். வின்னிங் ப்ரூஃபு எல்லாமே. ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம். உள்ள சார்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க. அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃபு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 9ஆம் நம்பர் நிறுத்தியிருப்பான். ஓகேங்களா? 9ஆம் நம்பரை நிறுத்தியிருப்பான். நிறுத்திட்டு மறுபடியும் அந்த பி போர்டை மாற்றி வச்சுருப்பான். ஸோ அதே மாதிரி 2ஆம் நம்பரை நிறுத்தியிருப்பான். அப்படியே சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் மாற்றிருப்பான். பி போர்டில் நிப்பாட்டிட்டு சி போர்டு மாற்றி வச்சுருப்பான். அதே மாதிரி பி போர்டில் நிப்பாட்டிட்டு மறுபடியும் சி போர்டில் நவுத்தி தான் கொண்டு வந்துக்கிறான். அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பர் நிப்பாட்டி சி போர்டில் 2ஆம் நம்பர் நவுத்தி கொண்டு வந்தால் ஸோ 642 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 காமனாக வர வேண்டிய நம்பர் நான் போன வாரமே கொடுத்துருந்தேன். 64 வரலைன்னா ஒரு வாரம் தள்ளி கண்டிப்பாக வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இயர்லி சார்ட்டு பிரகாரம் 68 வரணும் ஆல் போர்டுக்கு. ஸோ மந்த்லி சார்ட்டு பிரகாரம் 52, 02, 02, 25 இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். ஏபிபிசிஎஸ்சிக்கு மொத்தம் 3 பேட்டர்ன் எடுத்துருக்குறோம். டோட்டலாக 5 நம்பர். இதில் வந்து 3 டிஜிட்டில் ஸ்ட்ராங்காகிற நம்பர் என்னோடய கணிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 642, 264, அதே மாதிரி 768 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ 687, 552 ஒரு சப்போர்ட்டுக்கு. போன வாரம் இன்றைக்கி டெய்லி சார்ட்டு பிரகாரம் 2 நம்பர் நிறுத்தி அப்படியே கொண்டு வரேன்னா வீக்லி சார்ட்டில் அதே மாதிரி அதே மெத்தடில் எடுத்துகிட்டு வரணும்.
அப்படி பார்க்கக்குள்ள அடித்த 525 அப்படிங்கிற நம்பர் வந்த நம்பரை திருப்பி கூட வைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா சி போர்டு 2ங்குள்ளே ஏபி 55 அந்த நம்பரை திருப்பி கூட வைக்கலாம் ஒரு சான்ஸ் இருக்குது. மேபி உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டுக்கு 2 அப்படி இல்லைன்னா 8, அதை விட்டால் 3ஆம் நம்பர் வரணும். ஸோ எனக்கு மெயினாக வர வேண்டிய நம்பர் சி போர்டுக்கு 2, 8, அதை விட்டால் 3ஆம் நம்பர் வரலாம். இது உங்கள் ஏபியில் ஏ போர்டோ பி போர்டோ உங்கள் கணிப்பில் ஏதாவது ஒத்து வந்துச்சுன்னா இந்த 2, 8 வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.